லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? நான் இந்த சென்னை ஷோ ஃபஸ்ட் டைமாக வந்து பார்ப்போம். எனக்கு உண்மையிலே என் லைஃப்பில் இப்போ நான் வந்து பார்த்தாலே பார்க்கல. நான் வந்து ரிட்டையர்ட் மனுஷன். ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் வந்து ஒரு ஏர் ஷோ நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்துறது நாங்கள் கண்ணால் பார்க்கணும். அதில் எனக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே, நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே பெருமைப்பட வேண்டியது. ஏன்னா நாங்கள் நாட்டில் என்ன மிஷின்ஸ் இருக்குது நமக்கு நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது, அந்த மிஷின்ஸ் பறக்கிறவங்க அவன் குவாலிட்டி கேப்பபிலிட்டி எல்லாமே இந்த ஒரு ஷோவில் நாங்கள் பார்த்து உண்மையில் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் பார்த்துருக்கு. அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு போர் நடக்கிற டைமில் அவங்க எப்படி இருக்கும்னு அது நாங்கள் ஜஸ்ட் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். உண்மையில் ஐ கங்க்ராச்சுலேட் மை ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி ஃபார் டூயிங் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். 21 வருஷத்துக்கு அப்புறமா இங்கே சென்னையில் நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். என் பையன் வந்து ஃப்ளைட்டு பார்க்கணும், அதில் வந்து ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எய்மு. ஸோ அதை காமிக்கிறதுக்காண்டி தான் நாங்களும் என்னோட பயணம் வந்துருக்கோம். இங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸு அப்புறம் அந்த ஃப்ளைட்டோட ஷோவெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். தம்பிகிட்ட கேளுங்க. தம்பி எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? என்னென்ன பார்த்தா சொல்லுங்க. இந்த ஆட் ஷோ நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த பல்ட்டி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அரேஞ்ச்மெண்ட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ வில் பிகம் ஏர் ஃபோர்ஸ். நான் நியர்பை தான், ஒன்றும் இல்லை, பட் பை வாக் தான் வந்தேன். பட் இங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. பட் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் மற்றபடி எனக்கு நல்லா இருந்தது. அதாவது இந்த குழந்தைங்கள்லாம் வந்து இதை பார்த்து பைலட் ஆகணும், இந்த மாதிரி ஏர் பைலட் ஆகணும், அது மாதிரி இன்ஸ்பயர்ட் ஆகிறாங்க, இன்ஸ்பிரேஷன் வருது. இந்த மாதிரி ஷோஸ் வந்து செகண்ட் டயர் சிட்டிஸில் கோயம்புத்தூர், மதுரை, ஏன்னா இப்போ எங்கள் கூட பக்கத்தில் நின்றவங்க பார்த்தா கேட்டால் ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவங்க பணம் இருக்கிறதுனால வந்து பார்க்குறாங்க. மற்ற ஏழை குழந்தைங்கள்லாம் டிவியில் தான் பார்க்க முடியும். அதில் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குமான்னு 3D எஃபெக்டில் இருக்காது. இந்த இதில் சூப்பர் சோனிக்கெல்லாம் அக்ரோபேட்டிக் மூவ் பண்ணி ஃப்ளை பண்ணி அப்படியே ஆர்டின் ஃபியூம்ஸ்லேயே ஆர்டின்லாம் போனாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூட முடியாது. நம்ம டிவியில் பார்த்தா கூட இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம். இதை வந்து செகண்ட் டயர் சிட்டி மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துலலாம் நடத்தினா நல்லாயிருக்கும். இங்கே வந்து நல்ல ஒரு இவ்வளோ பெரிய இடத்துல எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் தாங்கக்கூடிய இடம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி இன்னும் இப்போ வந்து நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸோட இதை பற்றி தான் பார்த்துருக்கோம். நம்ம மிசைல்ஸு இந்த மாதிரி கான்டினென்டல் மிசைல்ஸ் மாதிரி ஏதாவது சிமுலேட்டர் வச்சு மிசைல்ஸ் பாம்பு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மாதிரி ஷோவும் ஏர் ஷோன்றது ஏர்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்டே இதெல்லாம் பாம்பு ட்ராப் பண்ணுறதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் சும்மா நம்ம எப்படி ட்ராப் ஆகும், எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும்ன்றதெல்லாம் காமிச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இதை பார்த்துட்டு டிஃபென்ஸில் சேரணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம கண்ட்ரியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதை வந்து எல்லா இடத்துலையும் நடத்தணும்னு கேட்குறேன். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. இது வந்து 20 இயர்ஸ்க்கு பேக் நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ பார்க்குறேன் எவ்ரி 5 இயர்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வன்ஸாக, ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நடத்தணும். நான் வந்து சின்ன வயசில் குழந்தையில இருந்து பார்த்ததுக்கு இப்போ இவ்வளோ 40 வயசில் பார்த்து 60 வயசில் இப்போ இந்த 60 வயசில் நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க. அதனால் அடுத்த 5 இயர்ஸில் அடுத்த எல்லா ஜென்ரேஷனும் பார்க்குறதுக்கு நல்லா இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நடத்தினா நல்லாயிருக்கும். இதோட காஸ்ட்டை கூட ஸ்டேட் கவர்மெண்ட் பேர் பண்ணாங்கன்னா நிறைய நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதை அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இதில் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணலாம். நிறைய இடம் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும். இங்கே நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. நான் கடலூர்லேருந்து வந்திருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன். நேற்று நைட்டே வந்துட்டேன். ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட 27 வருஷங்களில் கைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுனால மிகவும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. இந்த ப்ரோக்ராம் செய்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ங்களுக்கு எல்லாமே மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும், ஏர்ஃபோர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் அதிகரிக்கும். ரொம்ப நன்றி. இந்த இது பார்த்திங்கன்னா நான் என்னோடய பிள்ளைகளை கூட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸாக வந்துட்டுருக்கேன். அவங்களுக்கு அந்த எப்படி இந்த ஃப்ளைட்டோட இதெல்லாம் காமிக்கணும், அவங்களோட கஷ்டம் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. இந்த ரஃபேல் என்றெல்லாம் நம்ம பேப்பரில் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நேச்சுரலாக வந்து அவங்க என்ன
என்ன அவங்களோட கஷ்டம், எப்படி பண்ணுறாங்க, அவங்க ட்ரைனிங் அந்த போர்க்களத்தில் போய் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம நேரில் பார்க்குறோம் பாருங்கள். இதுதான் ஒரு எப்படின்னா அந்த ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம சாதாரணமாக 2 வீலர் போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஹெலிகாப்டர்ஸ் ஆப்போசிட் வந்து பண்ணுறதுல ஒரு பெரிய இது. அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அந்தளவுக்கு வெல் ட்ரைனிங்காக இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் நம்ம ஏர்ஃபோர்ஸ் அந்த எல்லாருக்குமே பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதுவாக இருக்கணும். நம்ம 21 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறது இது நான் தமிழக அரசும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தது வந்து என் வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். என்னோடய வாழ்க்கையில் நான் இது பார்க்கறதுக்கு நான் ஆவடியில் வரேன். ஆனால் சென்ட்ரல் இறங்கி நான் நடந்து வரேன் இவ்வளோ தூரம். ஆனால் பாதுகாப்பு எல்லா ஃபெசிலிட்டி போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் நான் ஹாட்ஸ்அப் சொல்லிடுறேன். முக்கியமாக நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு அவருக்கு நான் ஹாட்ஸ்அப் சொல்லிடுறேன். இவ்வளோ பாதுகாப்பும் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் வேணும், இவ்வளோ இது பண்ண யாராலும் முடியாது, எந்த காலத்திலும் முடியாது. இந்த 20 இயர்ஸ் ஆஃப்டர் வைக்கிறோன்னா அதுக்கு பெரிய ஒரு இது வேணும் நமக்கு. ஆனால் அது வந்து நம்ம சிஎம்க்கு நான் ஹாட்ஸ்அப் செய்கிறேன். அது இல்லாமல் நான் பார்க்காத நான் எல்லாமே அந்த ஏர்ஃபோர்ஸில் என்ன நான் பார்க்க முடியும் அது எல்லாமே நான் கிட்டக்க பார்த்தேன், நல்லா பார்த்தேன். அது சொல்ல முடியாது, அமேசிங். பட் ஐ ஹாட்ஸ்அப் த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். தேங்க்யூ சார். ஸோ இதை பார்க்கறதுக்காக இந்த சாகசத்தை பார்க்கறதுக்காக நேற்றுக்கே நான் வந்துட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் சினிமாவில் பார்த்துருக்கும் போது நம்மளுக்கு அதுலேருந்து அட்ராக்டிவாக இப்போ நேரில் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு இதெல்லாம் படிக்காத விதமான ஒரு ஃபீல். ஸோ அதனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவேன். நியூஸ் ஆயிலாக சொல்லிக்கிறேன். டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக ஸ்டைன் பண்ணி நல்லா வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ்.